ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஜே வியூஸ். நம்ம இன்றைக்கி எங்களோட வீட்டு தோட்டத்தை வந்து கொஞ்சம் பார்க்கலாம். அதை வந்து நல்லா கொஞ்சம் சரி பண்ணி அழகாக பண்ணியிருப்போம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து மல்லி கொடி, நல்ல இந்த அடுக்கு மல்லி. அது அடுத்தது கற்பூரவல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, ஓமவல்லி. அந்த இது சளி இருமலுக்கெலாம் நல்லது. நிறைய ஹெர்பல்லாம் இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது ஆலுவேரா, அவங்க எல்லாருக்குமே தெரியும். இதை வந்து ஸ்கின் கேருக்கு, ஈவன் எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது மகிழம்பூ செடி, இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது முதல்ல 2-3 மொட்டு வந்தது. அதுக்கப்புறம் இது ஒன்றும் பூக்கலை, பார்ப்போம், இனிமேல் தான் பூக்கும். பெரண்டை பாருங்கள், ரொம்ப கால்சியம் சத்து இருந்தது. இதை வஜ்ரவல்லின்னு சொல்லுவோம். பெரண்டையை துவையெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம், சட்னியாக சாப்பிட்லாம். இதே பாட்டில் சங்குப்பூ இருக்குது. அப்புறம் ஒரு அடுக்குமல்லி செடியும் இதில் இருந்துட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ தூரம் மேலே வரைக்கும் போகிறது அப்படின்னு. பெரண்டை வந்து அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கு. ஸோ நாங்கள் துவையல் பண்ணும்போதெல்லாம் அதை சேர்த்து நாங்கள் வந்து யூஸ் பண்ணிப்போம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடையிலெல்லாம் வாங்குகிற அந்த க்ரீன் கலர் காம்பில் இருக்கிற வெத்தலை, அப்புறம் ஒரு கருவேப்பிலை இருக்குது. இது வந்து ஒரு செம்பருத்தி செடி, சாண்டில் கலர் செம்பருத்தி. இது வந்து ஒரு மதர் பிளான்ட், அப்புறம் காமிக்கிறேன். அதுலேருந்து எடுத்து ஒடிச்சு வச்சது. இது இப்போ நல்லா இவ்வளோ அழகாக க்ரோ ஆகி நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு. நிறைய மொட்டுக்கள் வந்து வச்சுருக்கு. இது பாருங்கள், நாளைக்கு ஒரு பூ வரும் இதில். அடுத்தது மருதாணி செடி. மருதாணியும் அல்மண்டோ செடியும் அதில் சேர்ந்துருக்கு. இந்த மருதாணி நல்லா வந்து ரெட்டு வச்சுக்கிட்டோன்னா நல்லா ரெட்டாகிடும். அது அப்பப்போ அதோடய இலைகளை உருவி அரைச்சி வச்சுக்கிறது உண்டு. ஸோ இது நல்ல காடு மாதிரி வளர்ந்துருக்கு இந்த மருதாணி செடி. இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து அந்த அல்மண்டோ எல்லோவாக பூப்போம் இல்லையா, அந்த ஒரு பூச்செடி. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் பிளான்ட். இது அவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த சுகர் இருக்கிறவங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் வெறும் வாயிலே இதை போட்டு சாப்பிட்லாம். லைட்டாக ஒரு புளிப்பு சுவையோடு இருக்கும். ரொம்ப இன்சுலினை கண்ட்ரோல் பண்ணும். மணத்தக்காளி தானே முளைச்சிருக்கு இதில் வந்து ஒரு வெத்தலை கொடி. இனிமேல் பார்க்க போகிற 4-5 பிளான்ட்டில் வெத்தலை கொடி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் ட்ரீ வந்து ஒன்று இருக்குது. இன்னும் காய்க்கெல்லாம் ஆரம்பிக்கல பாருங்கள். அதோட அந்த பெரண்டை வந்து அதோடு சேர்ந்துருக்கு. அந்த பெரண்டையை வந்து அந்த முருங்கையோட இதில் வந்து அப்படியே கட்டி வச்ச மாதிரி அந்த இது வந்து கட்டியிருக்கு. சங்குப்பூ கொடி, முருங்கை இலைகள் பாருங்கள் மேலே அவ்வளோ தூரம் நீளமாக போயிருக்கு. முருங்கை ஆக்சுவலாக ஒடிச்சு வளர்க்கணும். நான் ஒடிக்காமல் வளர்த்துருக்கேன், நேராக வளர்த்து வச்சுருக்கேன். அந்த பெரண்டை கீழே விழாமல் அந்த சங்குப்பூ கொடி போய் அதை அப்படியே சுற்றி அப்படியே கட்டி வச்சுருக்கு. அடுத்த பாட்டும் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி தான். திருப்பி அது அந்த காம்பவுண்டில் போய் பக்கத்து வீடு வரைக்கும் அந்த இது வந்து போயிட்டே இருக்கும். வெத்தலை எங்களுக்கு அல்ல குறையாமல் கிடச்சினே இருக்கும். வாரம் அந்த வெத்தலையை பறித்து ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலைக்கு அது யூஸ் ஆகும். அப்புறம் விசேஷங்களுக்கு வச்சு கொடுக்கவும் யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த பாட்லேயும் பார்த்திங்கன்னா வெத்தலை தான், ப்ளஸ் முல்லை கொடி வந்து இருக்குது. முல்லைப்பூ வந்து சீசனில் நல்லாவே பூக்கும். சங்குப்பூ நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்பப்போ ரொம்ப மற்ற செடிகளை மூடிடுச்சுன்னா அதை நாங்கள் வெட்டி கூட விட்டுருவோம் அப்பப்போ. அதையும் தாண்டி மீறி அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். நிறைய சங்குப்பூ எங்களுக்கு எல்லாம் 3 விதமான கலரில் சங்குப்பூ இருக்குது. வயலட்டு, ஒயிட்டு அண்டு வெளிர் நீளத்துலேயும் சங்குப்பூ இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா முல்லைக்கொடி, அந்த வெத்தலை கொடி அப்படியே ஃபுல்லாக ஒரு காடு மாதிரி வளர்ந்துருக்கு. அது பாருங்கள், அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த சங்குப்பூ செடியும் எல்லா இடத்துலையும் இருக்கும். பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தாலே அப்படியே க்ரீனியாக இருக்கும். வெத்தலை வந்து தெரிஞ்சவங்களுக்கு, விசேஷங்களுக்கு, கொலும் போது எல்லாத்துக்குமே இந்த வெத்தலை தான் வந்து உபயோகப்படும். இப்போ வந்து நிறையா படர்ந்துருந்தது, நிறைய ட்ரிம் பண்ணிட்டோம். மீதியும் இவ்வளோ இருக்குது. ட்ரிம் பண்ணதுக்கு போக பாக்கி இவ்வளோ இருக்குது. அவ்வளோ ஒரு லக்ஷ்மி கடாட்சமான ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அகெயின் இந்த பாட்டிலேயே ஒரு முருங்கை வச்சுருக்கோம். அது பாட்டு பயங்கர நீளமாக அந்த குச்சி போய் அந்த நுனியில் நிறையா இலை இருக்குது. காய் பூலாம் இன்னும் வைக்கல. எங்களுக்கு அது நாங்கள் இதுவும் இல்லை, இலைக்காக தான் இது நமக்கு தேவைன்னுங்கிறதுனால வச்சுருக்கோம். அகெயின் பாருங்கள், சங்குப்பூ இருக்குது பறிக்காமல். அந்த வயலட் கலர் சங்குப்பூ, அதுவும் ரொம்ப மெடிசினல். அவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த சங்குப்பூ டீலாம் இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸாக ஆகிட்டுருக்கு. அந்த சங்குப்பூ டீ, அந்த வயலட் கலர் சங்குப்பூவை டீயாக பண்ணி குடிக்கிறாங்க. அது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. இந்த முருங்கை குச்சி பாருங்கள், அப்படியே நேராக போயிட்டு அது மேலே சாணி கொம்பில் ஒரு 2-3 கிளைகளில் இலைகள் இருக்குது. அப்பப்போ அது வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கொஞ்சம் பறித்து போனாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சாண்டல் கலர் செம்பருத்தி தான். அங்கே முதல்ல ஒரு செடி பார்த்தோம் இல்லையா, அது இதுலேருந்து ப்ரூன் பண்ணி விட்ட செடி தான் அதில் வச்சது குச்சியை. அதுவும் நல்லா வளர்ந்துட்டு
பாருங்கள், இதில் 1, 2 பூ கூட இருக்குது. டெய்லி ஒரு 3 பூ 4 பூ அப்படி பூத்துட்டே இருக்கும் அதில். பாருங்க எவ்வளோ அழகாக அந்த நம்மளை நோக்கி அப்படியே சிரிக்கிற மாதிரி ஒரு ஒரு பூ இது. காலங்காலத்தால் அந்த பூக்களை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். பாருங்க, இதுதான் இந்த கலர். அந்த முதல்ல பார்த்த செடியும் இதே சாண்டல் இதே தான். இதோட பேபி பிளான்ட் அது ஆக்சுவலாக. ஸோ இதுவும் நல்ல நீளமாக போயிட்டே இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா அவரை. வீட்டில் அவரை கடையிலேருந்து வாங்கிட்டு ஒரு 4-5 அவரை வந்து காஞ்ச மாதிரி ஆகிடுது. சரி, அதை சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கிற சீடு மட்டும் எடுத்து ஒரு 7-8 சீடு இருந்திருக்கும், எல்லாத்தையும் நட்டு வச்சேன். எது வருமோ வராதுன்னு பார்த்தா அவ்வளோ முளைச்சிருது. இதுக்கு இப்போ இந்த பாட்டுக்குள்ளே ஒரு 7-8 கொடி இருக்குது. இன்னும் பூவெல்லாம் வைக்கலை, பார்க்கலாம். அது காய்க்க ஆரம்பிச்சப்பறம் அடுத்த வீடியோ போடுறேன். இது வந்து என்னென்னு பார்த்தா ஒரு ரெட் கலர் செம்பருத்தி தான். இதை நாங்கள் வெல்வெட் செம்பருத்தின்னு சொல்லுவோம். ஸோ அதோடய பெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக வெல்வெட் மாதிரி இருக்கும். ரெட்டு தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டி இது பூ. இது மொட்டு நிறையா இருக்குது. இன்னும் இன்றைக்கி பூ இல்லை அதில். அங்கே பார்த்திங்கன்னா அதை பூவோடு வச்சுருப்பாருங்க. அது வந்து என்னென்னா மொச்சை. அது கடையில் அதே மாதிரி தான் மொச்சை வாங்கிட்டு ஒரு 2-3 மொச்சை முத்தலாக இருந்ததை வந்து நட்டு வச்சேன். வருதா பார்க்கலாம் அப்படின்னு. அவ்வளவுமே முளைச்சிடுது. இது வந்து பூக்கவும் ஆரம்பிச்சிடுது. பார்க்கலாம், இந்த ஆடி மாதத்தில் நிறையா மொச்சை காய்கள் வருமா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கேன். காய்ச்சதுன்னா நான் தனியாக வீடியோ எடுக்கிறேன். இது வந்து அரளி. ஒரு மதர் பிளான்ட்லேருந்து கட் பண்ணதை அப்படியே போட்டு வச்சுருப்போம். இது வந்து மிளகாய் செடி. இது மெட்ராஸ்லேருந்து கொண்டு வந்தோம். இந்த செடியை சின்ன செடியாக கொண்டு வந்து இங்கே வச்சோம். அது பார்த்திங்கன்னா இப்போ நிறைய கிளைகள் விட்டு ஒரு 3-4 மிளகா காய்ச்சிருக்கு. உள்ளுக்குள்ளேயும் இப்போ நிறையா அதில் காய்கள் இருக்குது, பிஞ்சுகள் நிறையா இருக்குது. இது ஒரு லெமன் ட்ரீ. 2 வருஷம் வயசாக இருந்ததுக்கு. போன வருஷம் இந்த சீசனில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு வச்சுது. அதோடு அதுக்கப்புறம் பிஞ்சு பூ எதுவும் வைக்கலை. பார்க்கலாம் இனிமேல் அது எப்படி இருக்குன்னு. அங்கே 2 கருவேப்பிலை அழகாக வளர்ந்துட்டுருக்கு. அதான் பெரிய பாட்டில் வச்சுருக்கோம், பார்க்கணும், அது நல்லா வளரணும்னு பார்க்கணும். இது வந்து பவழமல்லி செடி. இது அந்த எங்கள் வீட்டில் இருக்கிற பவழமல்லி பொறுத்த வரைக்கும் அந்த அக்டோபர், எல்லார் வீட்லேயும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் சில இடத்துல இப்போவே கோவிலெல்லாம் கொண்டு வராங்க பூ. என்னன்னு தெரியல. அக்டோபர் நவம்பரில் இது நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். தினமும் ஒரு 15லேருந்து ஒரு 20 பூ வரைக்கும் இந்த பிளான்ட்டில் போன வருஷம் கிடச்சிது. இது வந்து பேபி செம்பருத்தின்னு ஒரு செடி. இது மினி செம்பருத்தி மாதிரி இருக்கும், மினி ஜாங்கிரி மாதிரி குட்டியாக இருக்குது பாருங்கள். லைட் பிங்க்கில் இது நிறைய பூக்கள் வந்துட்டே இருக்கும். நிறைய மொட்டு இருக்கும், சின்ன சின்னதாக இது பூக்கும். செம்பருத்தியோட மினியேச்சர் செம்பருத்தின்னு இதை சொல்லலாம் மேபி. இதை சுற்றியும் அந்த முல்லைக்கொடி வந்து இன்னொரு முல்லைக்கொடியும் இதோட இருக்குது. அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு விட்டு வச்சுருக்கோம் அதையும். ஓகே, அடுத்தது இது வந்து வாடாமல்லி செடி. இதுதான் வந்து நம்ம கடையில் வாங்கி வச்சது. நல்லா பெருசாக போய் அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக காஞ்சிருது. இதுலேருந்து நாங்கள் நிறையா பேபி பிளான்ட்ஸ் வந்து உருவாக்கி அங்கங்கே வச்சுருக்கோம். இது வந்து ரோஸ் பிங்க் கலர் அரளி. இதை இப்போ நல்லா ப்ரூன் பண்ணி கட் பண்ணி விட்டாச்சு. இந்த மழைக்கு அதுக்கும் நல்லா துளுத்துரும்னு நினைக்கிறேன் நான். இது பாருங்கள், இதுதான் இந்த கலர். இது ஒரு பிரான்ச்சில் மட்டும் இப்போ மொட்டுக்கள் வந்து வந்திருக்கு. நிறையா பூக்கள் இருக்குது. நிறைய அது ஆவரேஜாக ஒரு 4-5 பூ அப்படியே வந்துட்டே இருப்போம் இதில் ரெகுலராக. துளசி மாடத்துலேயும் அப்படி தான். ஒரு பெரிய துளசியாக கருந்துளசி இருந்தது. சரி, அது அப்புறம் வேறு என்னெல்லாமோ செடியெலாம் இருந்தது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு கிருஷ்ண துளசி அப்படியே வந்து வச்சுருக்கோம். இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த அல்மெண்டோ செடி இன்றைக்கி பூ இல்லை. யூஸ்வலாக ஒரு 2-3 பூ பூக்கும். அது பெரிய இலையாக இருக்கிறது வந்து என்னென்னா வெள்ளை இட்லி பூ. அது ஸோ அது எப்போது அது பூத்துதுன்னா 1-2 பூ பெருசாக போகும், இல்லைன்னா பூக்கிறது இல்லை. இது வந்து நார்மல் நாட்டு செம்பருத்தி. இது வந்து டெய்லி ஒரு 3-4 பூ இருக்கும். சில சமயத்தில் ஒரு 7-8 பூ கூட இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நார்மல் எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய அந்த நாட்டு செம்பருத்தி. இது இந்த அங்கங்கே ஏதோ ஒரு 3 பூ மட்டும் பூத்துருக்கு இன்றைக்கி. ஸோ இதெல்லாம் புஷ்ஷியாக அப்படியே அழகாக வளர்ந்துருக்கு. இது வந்து சம்மங்கி வாங்கி வச்சேன், காஞ்சிருக்கு. கொஞ்சம் பார்க்கணும் அது எப்படி வருமானு. இது பிங்க் கலர் செம்பருத்தி. இது மாதிரி மொட்டு இருக்குது. இது கொஞ்சம் நேரத்தில் மலரும். இது ஒயிட் கலர் செம்பருத்தி. இது நிறைய பூத்துது. அப்புறம் இப்போ கொஞ்சம் பூ அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்குது. அதே சமயத்தில் மொட்டுக்கள் ஆனால் இருக்குது, இனிமேல் பூக்க ஆரம்பிக்கும்.
இது ஒரு நல்ல ஒரு துளசி. அந்த துளசி அங்கங்கே எங்கள் வீட்டில் நிறைய தானாகவே விதை விழுந்து விழுந்து முளைச்சினே இருக்கும். அந்த துளசியை மாலையை கட்டுறது, சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். இது வந்து என்னென்னா, ஒரு முருங்கை குச்சி நட்டு வச்சோம். அது ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தா அடியிலேருந்து அப்படியே அழகாக முருங்கை துளுத்து வந்து வந்திருக்கு. இது வந்து சாண்டில் கலர் செம்பருத்தி அகைன். சாண்டில் செம்பருத்தி நிறையா இருக்குது. இது பக்கத்தில் இருக்கிற செடி வந்து இவ்வளோ தூரம் கிளை பார்த்திங்களா, இது சாண்டில். அது அந்த ரெட் செம்பருத்தி வந்து பக்கத்தில் இருக்கிற பாட்டை அது இவ்வளோ பெரிய கிளையாக வந்து இங்கே வந்து பூத்துருக்குது. இதுதான் அந்த ரெட் கலர் செம்பருத்தி. இது இங்கே பூத்துருக்கு. இது இந்த நாட்டு செம்பருத்தியோட வேறு மாதிரி டைப். இது நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு ரெட்டாக இருக்கும். இது ஒரு அழகான ஒரு கலர். இது நெய்வேலியிலேருந்து எங்களுக்கு இது யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க. இது மிளகாய் செடி. இது வந்து அந்த இது ஜவந்தி செடி. இது இப்போ சீசன் இல்லை, கொஞ்சம் நாள் கழிச்சு தான் இது பூக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன, இங்கே வந்து அதான் அந்த ரெட் கலர் காமிச்சேன் இல்லையா, அந்த செம்பருத்தி செடி. அது மரம் மாதிரி இருக்குது. அந்த ஓரத்தில் ஒரு பூ பூத்துருக்கு. அந்த கார்னரில் அகைன் மருதாணி செடி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஆல்மண்டோ செடி அதெல்லாம் அந்த ஓரத்தில் திருப்பி இருக்குது. முல்லை கொடி வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து அந்த தேவதாரு மரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது என்னோடய பாட்டி வீட்டிலேருந்து எங்கள் சித்தி கொடுத்தாங்க. ஸோ இது மரமாக வளரக்கூடியது. சரி அப்படியே ஒரு இருக்கட்டும், அது எவ்வளோ தூரம் போகிறதோ போட்டோன்னு சொல்லிட்டு நட்டு வச்சுருக்கேன். பார்க்கலாம் அது எப்படி வரும், இது பூ கொடுக்குமாங்கிறது தெரியல. இது ஒரு லெமன் ட்ரீ. மேலே இந்த கொடியாக போகிறது வந்து என்னென்னா கொடி பசலை. கொடி பசலைங்கிறது அவ்வளவு ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை. அது அந்த இலையை மட்டும் எடுத்து சமைக்கணும். இது வந்து அந்த வெஜிடேரியன்ஸ்க்கு அவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்கக்கூடிய ஒரு கீரைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கீரை செய்யும்போது கலவை கீரையாக இதை பண்ணுவோம். நான் அது அப்புறம் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக காமிக்கிறேன். ஸோ இந்த கீரையை வந்து மசியல் பண்ணும்பொழுதோ இல்லை கடையும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி ஆல்சோ. அந்த இலை பாருங்கள், இது இப்படி தான் இருக்கும். அது சிவப்பு கொடி பசலை. கொடி அப்படியே இது மாதிரி ஓடி இருக்கு. தேங்க்யூ.